ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங். நீங்கள் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், என்ன ஸ்பெஷலானதுன்னா எந்தெந்த தீபம் எதுக்கு ஏற்றுறோம் அப்படின்றது. பரணி தீபத்துலேருந்து பஞ்சாத்திர தீபம் வரைக்கும் இந்த 3 நாட்கள் நம்ம ஏற்றுற தீபம் யாருக்கு எதுக்காக எத்தனை விளக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்படி எங்கள் வீட்டில் வழிபட்டேன் அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பரணி தீபம் நமக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமை அன்றைக்கி பரணி தீபமும், வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பஞ்சாத்திர தீபம் தான் நம்ம இந்த 3 நாளும் தான் நம்ம வழிபடணும். ஆனால் நம்ம அண்ணாமலையார் கோயிலில் பார்த்திங்கன்னா தீபத்தன்னைக்கு காலையில் விடியற் காலையில் 4:30 மணிக்கு தான் நமக்கு பரணி தீபம் ஏற்றுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஏற்றுறது பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாள், கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் நம்ம வீட்டில் பரணி தீபம் ஏற்றணும். பரணி தீபம் யாருக்கு எதுக்காக ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம யம தர்மனுக்கு யம வாதையிலேருந்து நம்ம தவிர்க்கிறதுக்கும், முன்னோர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துறதுக்கும், யம வாதையிலேருந்து விடுபட்டு நம்ம இறந்த அப்புறமா போகும்போது நம்ம போகிற பாதையில் வெளிச்சம் தரத்துக்காக தான் இந்த பரணி தீபத்தை ஏற்றுறோம். ஸோ நம்ம முன்னோர்கள் போயிருக்காங்கல்ல, அவங்க பரணி தீபம் ஏற்றுனாங்களா இல்லையான்றதான் நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த பரணி தீபம் நம்ம வீட்டில் வழிபடுறது. 5 தீபம் வச்சு வழிபடணும். நம்ம வீட்டில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த விளக்கு இந்த வருஷம் நான் இது வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம பிளேட்டில் அகல் விளக்கு வச்சு ஏற்றலாம், 5 தீபம் வச்சு ஏற்றலாம். இல்லைனா வாழை இலையில் வச்சு ஏற்றுவாங்க. நான் மனை மேலே கோலம் போட்டு ஏற்றிருக்கேன் இந்த தடவை. ஸோ அதுக்கு குங்குமம், மஞ்சள் எல்லாமே வச்சு நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு நம்ம அண்ணாமலையாருக்கு அரோகரா சொல்லிவிட்டு நம்ம யமவாதிலேருந்து விடுபடுறதுக்கு அண்ணாமலையாரோட அருள் வேணும், யமதர்மனோட அருள் வேணும்னு சொல்லிவிட்டு யமதர்மனை வேண்டி இந்த பரணி தீபம் நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு ஏற்றிடலாம். எப்போ ஏற்றினேன்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் ஏற்றினேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மறுநாள் கார்த்திகை தீபம். ஸோ ஏற்கனவே பரணி தீபத்துக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுனால கார்த்திகை தீபத்துக்கு நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா நோன்பு கும்பிட்ற வழக்கம் இருக்குது. ஸோ அதனால் மறுநாள் நம்ம கார்த்திகை தீபத்து அன்னைக்கு காலையில் திருப்பி மறுபடியும் விடியற் காலையில் எழுந்திரிச்சு 4:30 6 பிரம்ம முகூர்த்த டைமில் விளக்கு ஏற்றி பூஜை எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் ஈவினிங்கில் தான் நோன்பு கும்பிடுவாங்களாம். நோன்பு பார்த்திங்கன்னா பலகாரம்லாம் செஞ்சு படையல் போட்டு, சாப்பாடு செஞ்சு படையல் போட்டு செய்வாங்களாம். வெள்ளிக்கிழமை 2 விசேஷம் நிறைஞ்சிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானுக்கு திருக்கார்த்திகை தீபம் வந்திருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கும் விசேஷமான நாள். நம்ம கிருத்திகை நம்ம மாதாந்திரம் நம்ம முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு நாள். ஸோ இது பார்த்திங்கன்னா 2மே கலந்த ஒரு விசேஷம், ரொம்ப விசேஷமான நாளாக தான் நான் எப்போவுமே இது பண்ணுவேன். இந்த கார்த்திகை தீபம் நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் வழிபடுற ஒரு நாள். அன்றைக்கி தீபம் ஏற்றுறது அவங்களுக்கு தான் ஏற்றுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வேண்டுதல் வைக்கலாம். எப்படி பார்த்திங்கன்னா நான் மௌன விரதம் இருப்பேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த மௌன விரதத்தை நான் கடைப்பிடிப்பேன். ஈவினிங் சாமி கும்பிட்ட உடனே மௌன விரதத்தை நான் முடிச்சுப்பேன். ஸோ இந்த திருக்கார்த்திகை தீபத்தை பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடஞ்சிருக்கும். ஏன்னா நல்ல மழை வரும், தீபமே ஏற்ற முடியாது, ஒரு தீபம் இவமாக ஏற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கு பல நாட்கள். நல்ல காற்றடிக்கும், காற்றடிச்சதுன்னா விளக்கே ஏற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சந்திச்சிருக்கோம் இந்த தீபத்தன்னைக்கு. பாடா காற்றடித்தாலும் விளக்கு எரியுது, மழை பெஞ்சாலும் தூறல் போட்டாலும் விளக்கு நல்லா எரியுதுப்பா, நல்லா அழகாக தீபம் எரியுதுப்பா அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அப்படி தான் இருந்தது. காற்றும் அடிச்சுது, லைட்டாக தூறலும் போட்டுச்சு. அழகாக நம்ம வீட்டில் ஏற்றின விளக்குங்க நின்றுச்சு. ஆனால் மாடி மேலே ஒன்று கூட நிற்கலை, கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நின்றுச்சு. நாங்கள் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு அழகாக வீட்டு வாசலில் ஏற்றிருந்தோம். இது இப்படி தான் கலர் கொடுத்து இந்த கோலம் போட்டு இருந்தது. அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்குள்ளே 2 வாசலில் எங்கெல்லாம் இது தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சமையல் மழையில், அதுக்கடுத்து மோட்டர் இருந்ததுன்னா மோட்டர்கிட்ட, சிங்க்கு கிட்ட, டேங்க்கு கிட்ட, அடுத்தது மாடு வச்சுருந்திங்கன்னா மாட்டு இருக்கிற இடத்துல, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஒரு தீபம் கண்டிப்பாக வைக்கணும். இந்த 27 தீபம் கண்டிப்பாக நம்ம வைக்கணும். அதுக்கு மேலே உங்களோட விருப்பம், நீங்கள் எத்தனை வேணால் வச்சுக்கலாம். இப்படி தான் திருக்கார்த்திகை தீபம். 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா யாருக்கு அப்படின்னா பெருமாளுக்கு.
பெருமாளுக்கு நம்ம வழிபடக்கூடியது தான் 3வது நாள் பஞ்சாத்திர தீபன்றது. ஸோ அன்றைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம்தான். பெருமாளுக்கு வழிபட்டுட்டு எப்பவுமே நிறைய பேர் இப்படி கணக்கு வச்சுப்பாங்க, தீபத்தை ஏற்றிட்டு தீபம் அதுக்கு அடுத்த நாள் ஆனால் பார்த்திங்கன்னா பரணி தீபம் வியாழக்கிழமை ஏற்றணும், தீபம் திருக்கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் பஞ்சாத்திரை. இப்படி தான் நம்ம 3 நாளாக வழிபடணும். கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் விசேஷமாக கொண்டாடி இருப்பீங்க. இந்த தீபத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒன்று மாறிட்டே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாருக்குமே அமைஞ்சிறது இல்லை. எல்லாருடைய சிந்தனையும் ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒற்றுமையாக இருந்தால் தான் குடும்பம் நல்லா மேலோங்கி நிற்கும். ஸோ அதனால் நானும் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நாங்கள் திருக்கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால அன்றைக்கி கிருத்திகை விசேஷமாக நாங்கள் கோவிலில் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இது நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ சொன்னோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.